ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியலில் சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இன்னைக்கான எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தங்கராஜ் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்டரை கூப்பிட்டு பார்க்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தங்கராஜோட அம்மாவோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது என்னோட மனைவி ரேவதி தான், அவளுக்கு பாருங்கள் நிறைய பிரச்சனை இருக்கும், தைராய்டு, கொலஸ்ட்ரால், பிபின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும், பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்கிறாங்க. உடனே டாக்டர் பார்த்துட்டு, இல்லைங்களே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் விட்டமின் டி ப்ராப்ளம் இருக்குது, அது ஒரு 4-5 நாளைக்கு டேப்லெட் எடுத்தால் அது சரியாக போயிடும், மற்றபடி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஹ், டாக்டர் சொல்கிறாங்க. இது கேட்டு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்ட்டாங்க. உண்மையாதான் அப்படின்ட்டாங்க. சரி, அடுத்தது என்னோட ரிப்போர்ட் தான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டாக்டரும் பார்த்தீங்கன்னா சரிங்கன்னு பார்த்துட்டு தங்கராஜோட மூஞ்ச பார்க்குறாங்க. தங்கராஜ் உடனே பார்த்தீங்கன்னா, ஏன் என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன இவ்வளோ பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால்ன்ட்டு இவ்வளோ அதிகமாக இருக்குது, இதே மாதிரி போயிட்டு இருந்தால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருமே, நீங்கள் என்ன குடிக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே தங்கராஜோட அம்மா பார்த்தீங்கன்னா, ஆமாம் நிறைய குடிப்பான், நைட்டு 12 மணிக்கு குடிச்சு போட்டு வந்து சோத்து குண்டா மேலே விழுவான், அந்த மாதிரி குடிக்கிறான் அவங்க அப்பனா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜோட அம்மா சொல்கிறாங்க. ஏம்மா அமைதி இருமா அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கன்ஃபார்ம் தான் அப்படின்றாங்க. நீங்கள் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு டயட் ஃபாலோ பண்ணுங்கள், வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே அவங்க குடிக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா சரிங்க டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, என்ன டாக்டர் சொல்கிறீங்க, இதுக்கு வேறு தீர்வு இல்லையா அப்படின்றாங்க. நான் இப்போதைக்கு டேப்லெட் எழுதி கொடுக்குறேன், அதை சாப்பிடுங்க, நீங்கள் நல்லா வாக்கிங் போங்க அப்படின்றாங்க. அதுக்கு உடனே தங்கராஜோட அம்மா பார்த்தீங்கன்னா, எங்கே அவன் இங்கேருந்து பக்கத்தில் அந்த மூளைக்கு மூளைக்கு போகணுன்னாலே அவன் காரில் போகிறான், அந்த தெருவுக்கு போகணுன்னாலே காரில் போகிறான், நல்லா சாப்பிட்றான் போகிறான், காரில் தான் எந்த ஒரு வேலையும் அவனுக்கு ஏதாச்சும் வளைஞ்சு குனிஞ்சு ஏதாச்சும் நடக்கணும் செய்யணும்னு இருந்தால் தானே அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, இப்படி எல்லா பிரச்சனையும் வர வச்சுன்னு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜோட அம்மா சொல்கிறாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா அமைதியே இருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே டாக்டர் பார்த்தீங்கன்னா, சரிங்க சார் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதிய மலர் சுருதின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் பார்த்தீங்கன்னா சமையல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தங்கராஜும் வராங்க. ராகவன் பார்த்தீங்கன்னா ராகவிக்கு பார்த்தீங்கன்னா கதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி தாத்தா இன்னொரு கதை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நீ ஹோம்ஒர்க் பண்ண நான் அப்புறம் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராகவன் சொல்கிறாங்க. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா நேராக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அப்போ மலர்கிட்ட பார்த்தீங்கன்னா, மலர் அத்தை கால் பண்ணியிருந்தாங்க, நாளைக்கு பொண்ணு பார்க்குற விஷயமா அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு கால் பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆங்க கால் பண்ணியிருந்தாங்க, நான் அத்தை கிட்ட சொன்னேன், ஆனால் அத்தை மாமாவை கேட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க, இப்போ வரைக்கும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. பாக்கியராஜ் உடனே பார்த்தீங்கன்னா, இரு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க. மலரும் பார்த்தீங்கன்னா வேகமாக வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அம்மா நாளைக்கு வந்து கார்த்திக் பொண்ணு பார்க்க போகிறாங்களாம்மா, அத்தை கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி, ஆமாங்க மலரும் என்கிட்ட சொன்னா, நான் உங்களை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்றாங்க. அதுக்கு உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா, எங்கே எந்த ஊர் பொண்ணு அப்படின்றாங்க. அதான் மாமா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேனே பொன்னேரி அப்படின்றாங்க. அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, என்ன ஃபோனில் கூப்பிட்டாங்களா பாக்கியராஜ் அப்படின்றாங்க. ஆமாம்மா அப்படின்றாங்க. ஃபோனில் கூப்பிட்டதை நேரில் வந்து கூப்பிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நேரில் வந்தால் தான் யாரும் பேசுறது இல்லையா, அவங்ககிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறதில்ல, வீட்டுக்குள்ளே வர்றதுக்கும் அவன் தயக்கமாக இருக்கான், அதனால தான் ஃபோனில் கூப்பிட்டு இருக்காங்க, இது என்ன சிம்பிளாக போயிட்டு பொண்ணு பார்க்குற விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. சரி என்னதான் சிம்பிளாக கூப்பிட்றதா பண்ணுறதா இருந்தாலும் ஒரு வார்த்தை எங்களை நேரில் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றாங்க. அதுக்கு பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, சரி விடுங்கப்பா அப்படின்றாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, சரி நானும் ஒரு போயிட்டு வந்துட்டுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ராகவன் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன விஷயம் தானே எதுக்கு 2 பேரும் போயிட்டு, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, மலர் மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மலர் உடனே இல்லை மாமா அப்படின்றாங்க. டேய் பாக்கியராஜ், எனக்கு பார்த்தீங்கன்னா சிரப் காலி ஆயிடுச்சுடா, நைட் ஃபுல்லாக தூக்கம் வரல, அது என்ன ஏதுன்னு பார்த்து கொஞ்சம் வாங்கிட்டு வரையடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலர் சொல்கிறத காதில் வாங்காமல் ராகவன் பாக்கியராஜ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா சரிங்க சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அமைதியாக பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மதி பார்த்தீங்கன்னா, என்னங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது என்னோட தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி மலரே மலருன்றாங்க. சொல்லுங்க அத்தை அப்படின்றாங்க. மழை வர மாதிரி இருக்குது, துவைச்சு போட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலர் பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட, நீங்கள் இதை பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலர் போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ருதி பார்த்தீங்கன்னா அழுந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த மதி பார்த்தீங்கன்னா, ஏய் ஸ்ருதி என்னாச்சு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அண்ணி அப்படின்றாங்க. ஏய் என்னாச்சு சொல்லு என்கிட்ட அப்படின்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா, எனக்கு அண்ணியோட தம்பி ரொம்ப பிடிக்கும். அண்ணியோட தம்பி நல்ல பையன். யார்கிட்டயும் சண்டைக்கு போமாட்டாங்க. எனக்கு அவர ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, அந்த வீட்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அப்பாக்கு, அம்மாக்கு யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால தான் நான் நான் ஒண்டி ஆசைப்பட்டு என்ன பண்றது? இது நடக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும். இருந்தாலும் வேற ஒரு பொண்ணோட அவருக்கு கல்யாணம்ன்னும்போது என்னால ஏத்துக்க முடியல அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுன்னு தெரியாம பார்த்தீங்கன்னா, அமைதியாவே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. சுரேஷும் கூட வராங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, வந்த உடனே பார்த்தீங்கன்னா, "வாடா சுரேஷு" அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. அப்ப தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஐட்டம்லாம் வாங்கின்னு வந்திருக்காங்க. பிளட் டெஸ்ட் பண்றது, சுகர் டெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இடம் மிஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்காங்க. பிபி செக் பண்றது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அவரே வாங்கிட்டு வந்து நார்மலா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ரேவதி கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு ரேவதி பார்த்தீங்கன்னா, ஏங்க இந்த மாதிரியெல்லாம் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு சமையல் கரெக்ட்டா குடுக்க வேண்டியத நான் செஞ்சு உங்களுக்கு குடுக்க போறேன். நீங்க கரெக்ட்டா வாக்கிங் போனீங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. ரேவதி அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஒரு வேளை இல்லாம போயிட்டா என்னோட புள்ளைங்க என்ன ஆகும்ன்னு சொல்லு. அதுக்காக தான் நான் இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாவே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "என்ன மாமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்றாங்க. "டேய் உங்க அக்காவ கல்யாணம் பண்றதுக்கு முன்ன நான் என்னோட பாடி எவ்வளோ ஃபிட்டா வச்சிருந்தேன்னு உனக்கு தெரியுமா இல்லையாடா? இப்ப நான் எப்படி இருக்கேன்னு பார்த்தியா இல்லையா? எல்லா பிரச்சனைக்கும் போய் போய் என்னோட உடம்ப நான் கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தங்கராஜோட அம்மா பார்த்தீங்கன்னா, "ஆமாடா எந்த பிரச்சனைனாலும் மூக்க நுழைச்சுன்னு ஓடுறல்ல, அதனால தான் இந்த மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு மேல உன்னோட பிரச்சனைய நீ பார்த்துக்கடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் "டேய் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமாடா?" அப்படின்னு சொல்லி சுரேஷ் கிட்ட கேட்குறாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "இல்ல மாமா அடிக்கடிக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணக்கூடாது. வாரத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம அத பார்க்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, ரேவதி "சரி டீ, காஃபி குடிக்கிறீங்களாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "இல்ல ரேவதி எனக்கு வேண்டாம். நீ சுரேஷ்க்கு குடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி இருடா சுரேஷ் நான் காஃபி எடுத்துட்டு வரேன் உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்கு போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, சுரேஷ் பின்னாடி போயிட்டு "எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆடா நல்லா இருக்கேன். மாமா ரொம்ப பயந்துட்டாரு அக்கா" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமாடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப இதா இருந்தாரு. டெஸ்ட் எடுத்து ரிசல்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப பயந்துட்டார்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட யோசிக்கலடா சுரேஷ் அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா. மாத்திரை மருந்து எடுத்துக்கினா சரியா போகும்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிக்கா நீ நல்லா இருக்கல்ல? மாமா எதுவும் உன்ன பத்தி பேசலல்ல?" அப்படின்றாங்க. "இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு அவர் ஒரு மாசம் அத பத்தி எதுவுமே யோசிக்க மாட்டார்றா. நீ தைரியமா இருடா. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அ ரேவதி சொல்றாங்க. சுரேஷும் பார்த்தீங்கன்னா, "சரிங்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, ராகவிக்கு பார்த்தீங்கன்னா கதை சொல்லிட்டு இருக்காங்க. அங்க மலர் வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, கதையில மட்டும் தான் வில்லனா இருக்க முடியும், ஹீரோவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிஜத்துல யாரும் இருக்க முடியாது பாப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, ராகவி அப்பா, அம்மா சண்டை போட போதுப்பா நான் அத்தை கட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேகமா போயிடுறாங்க. மலர் உடனே பார்த்தீங்கன்னா, "என்ன மலர் கோவமா இருக்கே?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கேட்குறாங்க. "ஆமாங்க பின்ன என்ன இப்ப பார்த்தீங்கன்னா, அத்தை கிட்ட நான் கேட்டதுக்கு மாமா கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னோட தம்பி என்ன எவ்வளோ இதா பார்த்துக்கிறான். எந்த பிரச்சனை இல்லாம வரான், போறான். ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னும்போது, பொண்ணு பார்க்க போறாங்கன்னும்போது நம்ம 2 பேரும் போக்கூடாதா? சொல்லுங்க. இதெல்லாம் நியாயமா? அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. யாரு நான் வரலன்னு சொல்லிட்டு சொல்றா? நானும் நீயும் தான் நாளைக்கு சேர்ந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்றாங்க. என்னங்க சொல்றாங்க? உண்மையாவா? ஆனா வீட்ல விட மாட்டாங்களே! வீட்ல விட மாட்டாங்க தான். நான் என்ன பண்றேன், பேங்க்குக்கு போயிட்டு நான் பர்மிஷன் கேட்டு நாளைக்கு சாயந்தரம் நான் உன்ன கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப சந்தோஷமா? அப்படின்ட்டாங்க. உண்மையாவாங்க? அன்னைக்கு எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் கூட்டிட்டு போகலையா? அந்த மாரி ஒண்ணும் நடக்காது இல்ல அப்படின்றாங்க. உன் மேல ப்ராமிஸா நாளைக்கு நான் உன்ன கூட்டிட்டு போறேன் மதி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்றாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.